கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்தேன் காரிருளை நான் கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள் பொன்வேலை நிலம் போலே பூமியில் வாழ்ந்தேன் யாவிலும் முன்னில் உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தார் நீ அவர் மடி மேலே. உன்னை தேற்றுவார் பலம் ஊட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? அஞ்சாதே கலங்காதே, நீ எதுக்கும் சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கேன்ல, வேறு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு நம்மளை தைரியப்படுத்தி நம்ம எவ்வளோ பெரிய சோர்வில் இருந்தாலும் கூட நம்மளை தூப்பி நிப்பாட்டுற ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கல்ல. அவர் நம்ம கூட பலனாக இருக்கும்போது நம்ம எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம துவண்டு போயிடக்கூடாது குட்டீஸ். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோமோ அதை விட பன்மடங்கு நம்மளை பலப்படுத்த நம்மளுடைய ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. உன்னுடைய குறைகளை எல்லாவற்றையும் நான் நிறைவாக்குவேன்னு சொன்ன ஏசப்பாவுடைய ரத்தம், அவர் கொடுத்த உயிர் மூச்சு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தாலே போதும். நம்ம லைஃப்பில் எதெல்லாம் குறைவுன்னு நினச்சிட்ருக்கோமோ அந்த எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கான ஒரு நிறைவிற்குரிய பாதையை அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும் குட்டீஸ். இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். அவருடைய பார்வையில் நான் பெருசு நீ பெருசுன்னு நம்ம போட்டுட்ருக்கிற சண்டைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாதபடிக்கு ஒரு அருமையான பாடல். அவருடைய பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். அவருடைய பார்வையில் யார் பெருசு யார் சிறுசுன்னே கிடையாது. எல்லாருமே ஒரு விதத்தில் ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் ரொம்பவே அருமையான பாடலோடு விளக்கியிருக்கிறாங்க குட்டீஸ். ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இதாக தான் இருக்கும், ஒரு ஏற்றத்தாழ்வு இதாக தான் இருக்கும். ஸோ அவங்க எப்படி இருக்காங்களே, நம்மளால் முடியலையே, இல்லை நம்மளை இப்படி நினைக்கிறாங்களோ, நம்மளை இப்படி போட்டு மிதிக்கிறாங்களோ, அதனால தான் நம்ம அவ்வளோ தூரம் மோசமாக போயிட்டோமோ, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளாகவே நம்மளுடைய எண்ணங்கள் என்ன பண்ணுது, நம்மளுக்கு கீழே போட்டு தள்ளுது. ஒரு சில நேரங்களில் அதனாலேயே நம்ம பல சூழ்நிலைகளில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம வெளியில் வந்து பேசுகிறதுக்கோ மற்றவங்களிடத்துல மிங்கிளாகிறதுக்கோ நம்மளால் முடிய மாட்டேங்குது. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ ஏன் உன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுற, நீ என்னுடைய பார்வையில் அவ்வளோ வசதி, நீ என்னுடைய பார்வையில் அவ்வளோ பெருசுன்னு நம்மளை எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் யாரெல்லாம் துவண்டு போய் நிற்கிறீங்களோ, யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய பார்வையில் ரொம்ப வசதி, ரொம்ப உயர்வு. அவர் அவ்வளோ உங்களை நினச்சி மெச்சுக்கிறாரு, அவ்வளோ உங்களை நினச்சி சந்தோஷப்படுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குரிய நம்ம எதுக்காக சோர்ந்து போகணும்? அதான் இன்றைக்கி நம்ம வசனமும் கொடுக்குறாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு நமக்கு வசனம் கொடுக்குறாங்க. அப்படி நம்மளை இறுக பற்றி பிடிச்சு நம்ம கீழே போயிட்டே இருந்தாலும் கூட நம்மளை தூக்கி நிப்பாட்டுற தேவன், நம்மளை கைவிடாமல் இருக்கிற தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காகவும் சோர்ந்து போகக்கூடாது, எந்த சூழ்நிலைகளையும் பயந்து போகக்கூடாது. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உங்களுடைய பார்வையில் நீங்கள் எங்களை எவ்வளோ உயர்வாக வைத்திருக்கிறீங்க டாடி. அதற்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய பார்வைக்குரியதாக மட்டும் நாங்கள் இருக்கணும். எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய முன்னிலையில் வெளிப்படையாக இருக்கணும் டாடி. ஸோ அதற்காக எங்களை வழி நடத்துங்க. எங்களுடைய சோர்வின் நேரத்தில் உம்முடைய ஆறுதல் எங்களுக்கு ரொம்ப பெரிதாக தேவைப்படுது டாடி. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.